தலைவர் வந்துட்டார். கூலி. நம்ம அந்த மூவியோட ட்ரைலர் தான் பார்க்க போகிறோம். ட்ரைலர் வந்து செம்மையாக வந்திருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. கேஜிஎஃப் இந்த லெவலில் வந்திருக்கு. இதில் வந்து எல்லாமே பயங்கரமாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. பேன் இந்தியா மூவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் வந்து நம்மளை தமிழ் ஆக்டர்ஸில் சத்யராஜ், ஸ்ருதிகா சென் இருக்காங்க. அடுத்தது வந்து ஷோபின் இருக்கார் மலையாளத்தில், கன்னடாவில் உபேந்திரா இருக்கார், தெலுங்கில் நாகார்ஜுனா இருக்கார், ஹிந்தியில் அமீர் கான் இருக்கார். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியாது இந்த ஷார்ட்ஸில். அதுக்கப்புறம் மியூசிக் வந்து அனிருத் பண்ணியிருக்காரு. அனிருத் கண்டிப்பாக தலைவரோட ஃபேனு, பெஸ்ட்டாக பண்ணுவார். தலைவரும் பயங்கரமாக இருக்கார். இந்த வயசில் எப்படி இருக்காருன்னு நம்மளால் சொல்ல முடியல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து தேட்டருக்கு எப்போ வரும்னு வெயிட் பண்ணுற ஃபேன்ஸ் எத்தனையோ பேர் இருக்காங்க. அதில் நானும் ஒருத்தன் தான். ஓகே, ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அந்த ஒரு டைலாக் 14,400 பேரில் அந்த ஒரு கூலி எங்கன்னு அது நம்மளுக்கு பேச வரல. ஆனால் செம்மையாக இருக்குது டைலாக்கு. எல்லாமே செம்மையாக வந்திருக்கு. எல்லாருமே வெயிட் பண்ணுவோம். உங்களை போல தான் நானும் வெயிட் பண்ணுறேன். வெயிட் பண்ணுவோம். பெஸ்ட்டாக கொடுப்பார் தலைவர். ஒன்றே ஒன்று என்னென்னா, பேன் இந்தியா மூவின்ட்டு எதையும் சொதப்பாமல் இருந்தால் சரி. ஆனால் சொதப்பி இருக்க மாட்டாங்க. பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இது தான் இந்த ரெக்வஸ்ட்டு லோகேஷ்க்கு. நம்மளோட 90s கிட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உழைப்பாளி படத்தில் வந்து தலைவரோட பேட்ச் நம்பர் வந்து 777. ஆனால் இந்த படத்தில் வந்து தலைவரோட பேட்ச் நம்பர் 5821. அது மட்டும் பர்ஃபெக்டாக அந்த உழைப்பாளியோட இதுலேருந்து போகிற மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். சரி, ஓகே, நம்மளோட ட்ரைலர் தானே வந்திருக்கு. இதுக்கப்புறம் என்ன வச்சுருக்காங்கன்னு யாருக்கு தெரியும். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். பாய்.